செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு ஊசி வந்துருச்சா? செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி செவ்வாய் தோஷத்தையே கட்டி வைக்கணும்னு நம்ம பெரியவங்க பிடிவாதமா இருந்திருக்காங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் ஜாதகம் மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி பயங்கரமான மெடிக்கல் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஜோதிடத்துல செவ்வாயை ரத்தக்காரகன்னு சொல்லுவாங்க. அப்போ ரத்த ரீதியா இப்படி ஒரு பிரச்சனையை தவிர்க்கத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா எப்படி செவ்வாய்க்கு செவ்வாய் சேர்க்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நெகட்டிவ் பிளட் உள்ள ஒரு பொண்ணை நெகட்டிவ் பையனுக்கு தான் கொடுக்கணும். மைக்ரோஸ்கோப் கூட இல்லாத அந்த காலத்திலேயே நம்ம ரத்த பொருத்தத்தை ஜாதகம் வழியா கணிச்ச நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவு பாத்தீங்களா? உடனே செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் பிளட்டா தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ரத்த ரீதியா ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஜாதகத்தை ஒரு கருவியா பயன்படுத்திருக்காங்க. விஷயம் என்னன்னா, ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒரு பொண்ணு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு பிறக்க போற 2வது குழந்தைக்கு ரத்த ரீதியா பெரிய பாதிப்பு வரும்னு சயின்ஸ் சொல்லுது. ஏன்னா அந்த தாயோட உடம்புல உருவாகிற ஆன்டிபாடிஸ் குழந்தையோட ரத்த அணுக்களை தன்னோட எதிரியா நினைச்சு தாக்க ஆரம்பிச்சிடும். ஜாதகம் பாருங்க, முக்கியமா உங்க பிளட் குரூப் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரத்த வகை மாறி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அதை பத்தி பயப்பட தேவையில்ல. இன்ஜெக்ஷன்லாம் வந்தாச்சு. அறிவியலும் ஆன்மீகம் வேற வேற இல்லைங்க, எல்லாமே ஒண்ணுதான். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.